கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற நேரடியான ஒரு நல்வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள் சூழ்ந்திருக்கிற அந்த காலகட்டங்களில் மோசேயினுடைய காலகட்டங்கள் முடிந்து அடுத்து யோசுவாவினுடைய தலைமுறை ஆரம்பமாகிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை தான் பாருங்களேன். நல்ல வார்த்தை. இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு என்ன என்று, நான் மோசையோடு இருந்தேன் பாரு, அதே போல் யோசுவா நான் உன்னோடு தான் இருக்கிறேன், அவனோடு இருந்தது போலவே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உன்னை சூழ்ந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் காண நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? மேன்மைப்படுத்த போகிறேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி அவனை இப்படிப்பட்ட வார்த்தையினால ஆசீர்வதித்து அவனை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த அருமையான நல்ல நாளிலே கூட உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைக்கலாம். அன்றைக்கு யோசுவாவை போய் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், இவன் எப்படியோ அப்படியோ என்று சொல்லி அவனுடைய பலவீனங்களை குறித்து கூட சிலர் முறுமுறுத்திருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் யோசுவாவையும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு பார்க்கலாம் அல்லவா? அதே போல் மோசே இருந்தால் கூட நல்லா இருக்கும், இவன் வந்துட்டான் என்று சொல்லி கூட ஒரு ஏளனமான பார்வை பிற்காலத்தில் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. அருமையான ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் உன்னை குறித்து மேன்மையாக நினைக்கணும் என்பதில் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன். அதனால் அன்றைக்கு மோசேயை மதித்தார்கள், அதே போல் யோசுவாவையும் மதிக்கணும் அல்லவா? ஆகவே அவனோடு இருந்தது போல இந்த யோசுவாவோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். ஆம், நாமும் கூட மற்ற மக்களுக்கு முன்பாக, ஏன் உங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தின மக்களுக்கு முன்பாக, உங்கள் திருச்சபை மக்களுக்கு முன்பாக, அதே போல் உங்கள் நடத்துகிற எந்த ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா ஆசைப்படுவாரே ஒழிய அவங்களுடைய கண்கள் காண நீங்கள் வெட்கப்பட்டு போவதை அவர் விரும்பவே மாட்டார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். சக விசுவாசிகளுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். சக ஊழியக்காரங்களுக்கு முன்பாக உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை சக ஊழியக்காரங்கள் ஒருவேளை ஒரு மாதிரியாக நினைக்கலாம், குறைவாக நினைக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை மையமாக வச்சு கேவலமாக கூட நினைக்கலாம், பார்க்கலாம். முன்னால் உயர்த்துவாங்க, பின்னால் தூசிப்பாங்க. இப்படி எல்லா தரப்புலேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. ஆகவே அப்படின்னா கர்த்தர் நம்மளை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், எல்லாருடைய கண்களும் கண்டு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும் என்று சொல்லி தான் அவர் விரும்புகிறார். அவருக்குள்ள இதில் எந்த விதமான மாற்று சிந்தனை கிடையவே கிடையாது. ஆகவே உங்கள் பலவீனத்தை குறித்து, உங்கள் வியாதி குறித்து, உங்களுடைய கடந்த கால தோல்வி குறித்து, உங்களுடைய பொருளாதார பின்னடைவை குறித்து நீங்கள் நினைக்கலாம் தாழ்மையாக. ஆனால் இதையெல்லாம் வச்சு கர்த்தர் கணக்கு போடவே இல்லை. எதை வச்சும் கர்த்தர் கணக்கு போடலை. அவர் சிந்தின இரத்தம் உங்களை மேன்மைப்படுத்தும். அவர் சிந்தின இரத்தம் உங்களை கழுவி உங்களை மேன்மைப்படுத்தும். அதுதான் உண்மை. ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அவ்வளவு கனத்தை மகிமையும் செலுத்துகிறார். ஆகவே அதற்கு ஒரு மரியாதை உண்டு. ஆகவே அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் எந்த இடத்தில் மேன்மை அடைவீர்களே ஒழிய நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். தைரியமாக இந்த வார்த்தையை நம்பி ஒரு அடி எடுத்து முன் வையுங்கள். சோர்ந்து போகாதீங்க, பின்னிட்டு திரும்பாதீங்க, எதிர்மறையாக யோசிக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். நீங்களும் ஒரு வெற்றியாளன் தான். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மோசே கர்த்தர் உயர்த்தினீர்,
அதே போல யோசுவாவையும் நான் உயர்த்துவேன் என்று சொல்லி, அவனோடு இருந்தது போல இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி, ஆண்டவரே அவனை ஜனங்களுக்கு முன்பாக எல்லா விதத்தில் உயர்த்தி காட்டுனீங்கப்பா. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று மற்ற ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு உயர்வை சொல்லுகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், ஒரு கன மகிமை சொல்லுகிறேன். வாழ்ந்து பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும். எல்லாருடைய வாழ்விலும் ஒரு வெற்றி ஆண்டவர் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.